ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்சிஎம் துளசி பெயிண்ட்டை யூஸ் பண்ணி அந்த பெயிண்டோடைய ஃபீட்பேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் வாங்க. வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணி ப்ரைமரு ஒரு 7 லிட்டர் எடுத்தேன். ரீசனபிளாக ஒரு பில்டிங் நான் என்னோட சொந்த பில்டிங் எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த பில்டிங்க்கு வந்து டேம்ப் ப்ரூஃப் எட்டர்னிட்டி டேம்ப் ப்ரூஃப் எடுத்து யூஸ் பண்ணேன். அதே போல் ப்ரைமரும் யூஸ் பண்ணேன். ப்ரைமரும் சரி டேம்ப் ப்ரூஃபும் சரி நம்பர் 1 பெஸ்ட்டாக இருக்குது. நான் இது நாள் வரைக்கும் எங்கள் ஆட்கள்கிட்ட பெயிண்ட் வேலை செய்கிறவங்கள்ட்ட கூட அந்த ஃபீட்பேக் எல்லாத்தையும் நான் 2 நாளாக கேட்டேன். என்ன சொல்கிறாங்க, இந்த பெயிண்ட் அடிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அடித்து அதை கொண்டு வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதை அடிக்கிறப்ப வலுவலுன்னு இருக்குது, அந்த வலுவலுப்பு தன்மை அதிகமாக இருக்குது, ஏரியா நல்லா ஓடுது, பெயிண்ட்டு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அதே போல் வீட்டுக்காரவங்க நான் அடித்து முடிச்சது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீடு பயங்கர கூலிங்காக இருக்குது, உள்ளுக்க ஏசி போட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம பெயிண்ட்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குங்கிறத நான் இந்த 2 நாள் 3 நாள் வேலையில் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்.